வேளையிலே ஆண்டவரே உடைய வார்த்தை நாங்கள் ஆண்டவரே கேட்கும்போது எங்களுடைய பேசும் மூலியமாக நீர் ஆண்டவரே ராஜா நம்மளோட பேசும்படி நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரே ராஜா காதலிக்கிறவன் கேட்க கடவுள் என்று சொல்லி நீ சொல்லியிருக்கிறேன். எல்லாத்துக்கும் காது விட்டு ஆண்டவரே அதை கேட்கபடி நீர் கிருபை செய்யும். மாதம் கருத்து நாம் ஒப்பு கொடுக்கணும். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல இருந்து நிறைய நேரத்தில் பிரசங்கம் நம்ம கேட்க போகிறது கிடையாது. ஆனால் வருகிற வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் அந்த வார்த்தை தவிர்த்து நம்ம இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் திருசபைக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் 7 திருசபைக்கு ஆண்டவர் அவரோட வார்த்தையை அவர் சொல்கிறார். எத்தனை திருசபைக்கு? 7 திருசபைக்கு. இந்த 7 திருசபையும் எந்த பகுதியில் இருக்குதுன்னா, இப்ப இருக்கிற டர்க்கி என்ற ஊர்ல இருக்குது. சரியா? டர்க்கி என்ற ஊர்ல இந்த 7 திருசபை, கண்டிப்பாக திருசபை கட்டணமாக இல்லை, ஆனா அங்க உள்ள திருசபைகள். சரியா? இப்ப நம்ம டர்க்கிக்கு நம்ம போனோம்னா இன்னும் இருக்குது. என்ன இருக்குதுன்னா, திருசபை இருக்காது. திருசபையோட தூண் அங்கங்க 1 2 நின்றுட்டு, அவ்வளவுதான். சரியா? எல்லாம் உடைக்கப்பட்டது, எல்லாம் எரிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு எல்லாம் பேரிச்சு. ஆனா இந்த 7 திருசபைகளும் யோவான் எழுதும்போது, ஆண்டவர் அவர் வார்த்தையை சொல்லி வெளிப்படுத்துதலை கொடுத்து எழுதும்போது, இந்த 7 திருசபையும் துருக்கி தேசம், இப்ப இருக்கிற மாடர்ன் டே துருக்கியில தான் காணப்படுகிறது. இந்த 7 திருசபையும் ஆக்சுவலி நம்ம பார்க்க போனா ஆசியான்னு தான் சொல்லுவார்கள். சரியா? அந்த காலத்துல ரோமர் ஆட்சி செய்யும் போது அது ஆசியாவாக இருந்தது. ஆனா இப்ப துருக்கி யூரோப்ல இருக்குது. சரியா? ஆனா அந்த காலத்துல அது ஒரு ஆசியால இருக்குது. ஆனா ஆண்டவர் இந்த 7 திருசபைக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா 7 திருசபைக்கும் ஆண்டவர் சொல்லும்போது ஏறக்குறைய எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். முதலாவது ஆண்டவர் ஆரம்பிப்பார், யார் சொல்லுகிறார்? நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவருக்குன்னு ஒரு தலைப்பு, அவருக்குன்னு ஒரு டைட்டில் கொடுப்பார். சரியா? இப்ப கூட நம்ம வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் எபேசியர் திருசபைக்கு நான் யாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆரம்பிப்பார். 7 திருசபைக்கும் ஒன்னொன்னு அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வார்? 7 திருசபைக்கும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார். அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி என்னத்தை மாற்றணும், நீங்க என்னத்தை மாறலாம் என்று சொல்லி சில திருசபைக்கு தான் சொல்வார். ஏன்னா சுமர்னாவும் இன்னொரு திருசபையும் 6வது திருசபை ஆண்டவர் சொல்லுவார். தவறை குறித்து அவர் பேச மாட்டார், உற்சாகப்படுத்துவார், நன்மையான காரியங்கள் சொல்லுவார். ஆனா மற்ற திருசபைக்கு எல்லாம், மற்ற 5 திருசபைக்கு ஆண்டவர் கண்டித்து சில காரியத்தை சொல்லுவார். இறுதியாக நீங்க மேற்கொண்டீங்கன்னா நீங்கள் இதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி 3வது நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு இருக்குன்னு சொல்லுவார். அப்ப 7 திருசபைக்கும் ஏறக்குறைய ஒரே பேட்டர்ன் தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்ப நம்ம யோசிக்கலாம், சுங்காய்சிபுர் திருசபைக்குன்னு ஆவியானவர் ஒன்றும் சொல்லலையே, எதுக்கு நம்ம பார்க்கணும் என்று சொல்லி சில பேர் நம்ம கேட்கலாம். அந்த திருசபைகளுக்குன்னா நமக்கு எதுக்கு? ஆனா அது நோக்கம் கிடையாது. யோவான் எழுதும் போது நல்லா யோசிச்சு பாருங்க, பவுலை கொரிந்து திருசபைக்கு அந்த கடிதத்தை எழுதும் போது எங்க எழுதுறார்? கொரிந்து திருசபைக்கு எழுதுகிறார். ஆமா தானே? சிறு கடிதத்தை அவரே சொல்லுவார், நீங்க வாசிட்டு இன்னொரு திருசபைக்கு கொடுங்க. ஆனா திருசபைக்கு அப்படி சொல்ல மாட்டார், உனக்கு எழுதுனது நீ வாசி. நல்லா யோசிச்சு பாருங்க, வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல 7 திருசபையும் வரிசையா எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா அவர் எபேசியர் திருசபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அப்ப அது எபேசியர் திருசபைக்கு தான் எழுத கிடையாது. ஏன்னா 7 திருசபை வரிசையா இருக்குது, இன்னும் 22 அதிகாரம் இருக்குது. அப்படின்னா இது எல்லா திருசபைக்கும் எழுதப்பட்டது. எல்லா திருசபையும் இதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? இது மேலோட்டமா நான் சொல்லியிருக்கிறேன். இப்போதான் நம்ம செய்திக்குள்ளாக போக போறோம். சரியா? இப்ப எபேசியர் திருசபைக்கு வருவோம். முதல் திருசபை எபேசியர் திருசபை. எபேசியர் திருசபை ஒரு முக்கியமான இந்த எபேசியர் பட்டணமே முக்கியமான ஒரு பட்டணம். ஏனென்று சொன்னா, ரோமர் அவர்கள் ஆசியா கண்டத்தை ஆளுகை செய்யும் போது இந்த தேசம் எல்லாம் அவர்கள் புடியில வைத்திருக்கும் போது அதுக்கு கேபிட்டலாக, தலைநகரமாக இருந்தது பெருகமம். அந்த பெருகமம் திருசபையை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனா அந்த பெருகமம் திருசபையோட பெரிதாக இன்னும் முக்கியமான இடத்துல இருந்தது தான் இந்த எபேசியர், இந்த பட்டணம் எபேசஸ். இந்த பட்டணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், இன்ன வரைக்கும்
சொல்லி நம்ம பார்த்தோம்னா எபேசியர்ல இன்னமும் இருக்குது. டயானா என்று சொல்லி அவர்கள் ஒரு ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள், ஆர்டெமிஸ் என்று சொல்லி. அது இன்னும் அங்க இருக்குது. அப்படின்னா அது ஒரு முக்கியமான ஒரு பட்டணமாக இருந்தது. இன்னும் ஆழமாக நம்ம போனோம்னா மற்ற கீழே இருக்கிற 6 திருச்சபைக்கு போகணும்னா எபேசஸ் திருச்சபை அதுல நடுவில் மையத்தில் இருக்குது. இங்கிட்டு போனா இன்னும் மீதி 6 திருச்சபை, இங்கிட்டு போனா இங்க இன்னும் மீதி இருக்கிற 3 திருச்சபை. அப்படின்னா இந்த பட்டணம் எல்லா விஷயத்துக்கும், எல்லா நேரத்துக்கும், எல்லா சூழ்நிலையிலும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியில் இருக்குது இந்த பட்டணம். அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு திருச்சபைக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சரியா? அது ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ளணும். சரி, இப்போ 1ஆவது வசனத்தை வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தமது வலது கருத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. விளாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறாரு. யார் விளாவிக் கொண்டிருக்கிறார்? போட்டிருக்க சரி, மேல உள்ள வசனத்தை வாசிங்க. அடுத்த அதிகாரம் கடைசி வசனம், 1ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களா? நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளா? 7 குத்து விளக்கும் என்னது? 7 சபைகள். 2ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்துல என்ன பார்த்தோம்? ஆண்டவர் எங்க விளாவிக் கொண்டிருக்கிறாரு? அந்த குத்து விளக்குல தானே விளாவிக் கொண்டிருக்கிறாரு. அப்படி அது அர்த்தம் என்னது? சபைக்கு கூட ஆண்டவரே விளாவிக் கொண்டிருக்கிறார். இதை நம்ம ஆரம்பத்திலே புரிந்து கொண்டாதான் நம்ம அதோட அர்த்தத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்க திருச்சபை நடுவில் யார் இருக்கிறா? நான் இருக்கிறேன். அப்படின்னா ஆண்டவர் இங்க ஒரு ஸ்டாப் செக் செய்யறாரு. அப்படின்னா ஆண்டவர் இங்க இருக்கிற 7 திருச்சபை என்ன பண்றாருன்னா சோதித்து பார்க்கிறாரு. அவங்க நடுவில் நான் போக போறேன், அங்க இருக்கிற என்ன குறை, அங்க என்னத்தை அவங்க திருத்தணும், அங்க என்ன அவங்க நல்லதை செய்யறாங்க, நான் என்னத்தை பாராட்டலாம், எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சரியா? அப்ப முதல் காரணம் என்ன பார்க்க போறோம்னா, ஆண்டவர் எதை பாராட்டுகிறார்? ஆண்டவர் இந்த திருச்சபையை பாராட்டுகிறார். என்னத்துல பாராட்டுறாரு என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இன்னைக்கு திருச்சபையில, இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் சரி, திருச்சபைக்குள்ளாரும் சரி, இன்னைக்கு பாராட்டுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. பாராட்டுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. நல்லா ஏதாச்சும் செஞ்சிருந்தா கை கொடுத்து நல்லா செஞ்சிருக்கப்பான்னு சொல்றதுக்கு ஆட்கள் கிடையாது. பிள்ளைங்க நல்லா படிச்சிருந்தா பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. நல்லா செஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்குது. பாராட்டுறதுக்கு இன்னைக்கு ஆள் குறைஞ்சிருச்சு. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பாராட்ட கத்துக்கணும். ஏன் தெரியுமா? இங்க ஆண்டவர் பாராட்டுகிறார். சரி, என்னத்தை பாராட்டுகிறார் என்று சொல்லி 2ஆவது வசனத்தை வாசிங்க. உன்னோட கிரியைகளையும் உன்னோட பிரயாசத்தையும் நான் பார்க்கிறேன். அப்ப ஆண்டவர் முதலாவது என்னத்தை பாராட்டுறாருன்னா அவர்களோட கிரியைகளையும், அவர்களோட அர்த்தம் என்னது? பிரயாசத்தையும், அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பாராட்டுறாரு. இன்னைக்கு ஆண்டவர் அவர் நடுவில் விளாவிக் கொண்டு இருக்கிறாரு. அவர் விளாவும் போது அவர் பார்க்கிறாரு, அங்க இருக்கிற ஜனங்கள் ஆண்டவருக்காக கிரியைகள், நல்ல கிரியைகளை வைத்திருக்கிறார்கள், நல்ல வேலைகளை செய்கிறார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம கூட திருச்சபையில இருக்கும்போது நம்ம பாராட்டுறோமா? யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் பாராட்டுறாரு. இன்னொன்னு என்னன்னா, இன்னும் நம்ம என்னத்தை தெரிந்து கத்துக்கலன்னா, யாரு பாராட்டுறாங்களோ இல்லையோ, யாரு பாக்குறாங்களோ இல்லையோ, என் ஆண்டவர் என்னை பார்க்கிறார். போன வாரம் நம்ம பார்த்தோம், 2 வெள்ளி காசு போடும்போது ஐயோ சத்தம் வேகமா இருந்தா அவ சுத்தி இருக்கிறவங்க என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க, அவ விதவை நினைக்கவே கிடையாது. ஆண்டவர் என்னை பார்க்கிறார். அதுதான் முக்கியம். இன்னைக்கு அந்த பிரயாசத்தையும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மனிதர்கள் பார்க்கலாம், பரவாயில்ல, ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். அது ஆண்டவர் பாராட்டுறார். கவலைப்படாதீங்க. ஒரு காரியத்தை செய்யும் போது மனுஷன் பார்க்காம இருக்கலாம், ஆனா அது ஆண்டவர் பார்க்கிறார்.
அதை ஆண்டவர் பார்க்கும்போது அதை ஆண்டவர் பாராட்டுகிறார். நம்ம பிள்ளைங்க பரீட்சையில நல்லா வெற்றி பெறும்போது நம்ம பாராட்டுறோமா இல்லையா? கேஎஃப்சி ஒன்று மெக்டி ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடும், ஏதாச்சும் பரிசு வாங்கி கொடுப்போம். ஆமாவா இல்லையா? காலையில் வந்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது 7 மணிக்கு சேமன மண்டையில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு ஞாபகம் இருந்துச்சு. 11 வயசுல செகண்ட் 5 படிக்கும் போது சரித்திரத்தில் அன்னைக்கு தான் முதலும் கடைசியும் கிளாஸ்ல நான் 1வது வந்தேன். அதான் முதலும் அதான் கடைசியும் கிளாஸ்ல 1வது வந்தேன். நானும் அதை எதிர்பார்க்கல, எங்கள் வீட்டில் யாருமே அதை எதிர்பார்க்கல. சரியா? ஆக்சுவலாக அந்த காலகட்டம் தான் என் படிப்பு வாழ்க்கை மாறினது. எங்க அப்பா கொடுத்தாரு, என்ன தெரியுமா கொடுத்தாரு? அந்த நேரம் 2002 வேர்ல்ட் கப் நடந்த காலங்கள். சரியா? பிரேசில் நான் ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா எனக்கு ஒரு பெரிய போஸ்டர், பிரேசிலோட போஸ்டர் வாங்கி கொடுத்தாரு. இன்னும் வச்சிருக்கேன். 16-17 வருஷம் ஆயிடுச்சு. நான் இன்னும் அதை வச்சிருக்கேன். அது எங்க இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியும். பத்திரமா வச்சிருக்கேன். ஏன் எங்க அப்பா எனக்கு கொடுக்கணும்? செஞ்சுட்டான். பாராட்டணும். எப்படி செஞ்சான்னு தெரியல, என்னை எப்படி செஞ்சான்னு எனக்கே தெரியாது. ஆனால் செஞ்சுட்டான். சரியா? பாராட்டணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கொடுத்தாங்க. அதை நான் இன்னும் ஞாபகார்த்தமாக வச்சிருக்கிறேன். பாராட்டணுங்க. நம்ம மத்தியில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம பாராட்டணும். அது நம்ம பார்க்கிறோம். எபேசியர் திருச்சபைக்கு பாராட்டு உண்மையாகவே நிச்சயமா தேவை. யார் தெரியுமா? எபேசியருக்கு பவுல் எழுதின நிருபத்தை நம்ம திருப்பிக் கொள்ளும். எபேசியர் திருப்புங்க 6வது அதிகாரம் வசனம் 11-12. எபேசியர் 6வது அதிகாரம் வசனம் 11-12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்தனத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கு. பாருங்க, போராட்டம் உண்டு என்று சொல்லி எதுக்கு பவுல் எபேசியர் திருச்சபைக்கு சொல்லணும்? எல்லா திருச்சபைக்கும் சொல்லி இருக்கிறாமே. கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நம்ம போராட்டம் வந்து நம்மளுடைய யுத்தம் வந்து ஆவிக்குரிய யுத்தம் எல்லா திருச்சபைக்கும் சொல்லி இருக்கலாமே. எதுக்கு எபேசியர் திருச்சபைக்கு சொல்லணும்? ஏன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த டயானா ஆர்த்தமிஸ் என்று சொல்கிற அந்த ஆலயம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆலயமாக காணப்பட்டது. அதனாலதான் இன்ன வரைக்கும் 7 wonders of the world ஆச்சரியப்படுகிற உலகத்துல 7 கட்டிடத்துல அது ஒரு கட்டிடம். ஏன்னா அது ஒரு பெரிய கட்டிடம். அங்க எப்படி அவர்கள் ஆண்டவர் ஆராதிப்பார்களாம், காத்திருப்பார்களாம். ஒரு பெண்ணு தான் டயானா சொல்லி பெண் ஆவினால ஒரு பெண்ணு வச்சிருப்பார்களாம், காத்திருப்பார்களாம். எப்ப ஆவி வந்து உள்ள போது தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லும் என்று சொல்லி. அப்படின்னா எல்லா ஜனங்களும் அங்க அதுக்குதான் போவார்கள். அங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறனால தான் பவுல் சொல்கிறாரு, எபேசியர் சபையை கவனமாக இரு, ஏன்னா போராட்டம் ஆவிக்குரிய ஒரு போராட்டம் என்று சொல்லி பவுல் ஆரம்பத்தில் சொல்கிறார் எபேசியர் திருச்சபைக்கு. இப்ப யோவானும் சரித்திரத்தை நம்ம பார்த்தோம்னா யோவானும் எபேசியர் பட்டணத்தில் ஊழியம் செய்திருக்கிறார். இப்ப யோவான் எழுதுகிறார் எபேசியர் திருச்சபைக்கு, ஆவியானவர் சொன்னதுக்கு பிறகு உன்னோட கிரியைகளை நான் பார்க்கிறேன், நீ எடுத்த செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உன்னோட ஹார்ட் ஒர்க்கையும் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி. ஏன் அதை பாராட்டுறாருன்னா, ஏன்னா அவர்கள் கடந்து போன போராட்டம் வந்து சாதாரண போராட்டம் கிடையாது, ஆவிக்குரிய போராட்டம். அதுல அவர்கள் வெற்றி பெற்றார்கள், ஆண்டவர் பாராட்டுறார். சரியா? அடுத்தது தொடர்ந்து அந்த 2வது வசனத்தை வாசிமா. கிரியையும் அடுத்தது பிரயாசத்தையும் அடுத்தது பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிற. அப்படின்னா பாவத்துக்கும் பாவம் செய்கிறவர்களுக்கும் இடம் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஆண்டவர் பார்த்து பாராட்டுறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நடுவில் வருகிறாருன்னா, நீ நம்ம திருச்சபையில வந்து அவர் நம்ம நடுவில் விளாவி கொண்டு இருந்தாருன்னா ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுவாரா? பாவத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கிறத நான் பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுவாரா? பாவத்துக்கும் பாவம் செய்கிறவர்களுக்கும் நீ இடம் கொடுக்காமல் இருக்கிற என்று சொல்லி ஆண்டவர் பாராட்டுறார். இதுவும் ரொம்ப முக்கியம். வேதத்தை வாசிக்கும் போது என்னைக்குமே முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். அதனால்தான்
எபேசியர் 6வது அதிகாரத்துக்கு போக சொல்லு. இப்ப யோவான் இதை சொல்லுகிறாரு. இப்ப பவுல் அவர் ஊழியத்தை எபேசியர் ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எபேசியர் பட்டணத்துல வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல அப்போஸ்தலர் பிரமாணம் 20வது அதிகாரம் வசனம் 28-31. அதே பவுல் அதே எபேசியர் பட்டணத்துல இருக்கிறாரு, ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் வசனம் 28-31. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயாதாரத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்து மந்தையை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பவுல் அங்க எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்லி எபேசியர் திருச்சபைக்கு சொல்கிறார். 28வது அதிகாரம் 20வது அதிகாரம் எபேசியர்ல தான் பவுல் இருக்கிறார். சரியா? எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்கிறார். அடுத்து 31. ஆனபடியால் நான் 3 வருஷ காலம் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததையும் நினைத்து விழியுங்கள். ஆமா, நினைத்து என்ன பண்ணுமா? அந்த வார்த்தை வாயில தரல, ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல பி ஆன் காட் தான் போட்டுருக்கு. அப்படின்னா எபேசியர் திருச்சபைக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு ஆபத்து வந்து கொண்டு தானே இருக்கிற அர்த்தம். ஆமாவா இல்லையா? பவுல் எபேசியர் திருச்சபை சொல்லுகிறாரு, நீ ஜாக்கிரதையா இரு, உங்களுக்குள்ளார பாவம் செய்வேன் தப்பு பண்றேன்னா வரப்போறான், ஜாக்கிரதையா இரு பவுல் சொல்லுகிறாரு. ஆனா எபேசியர் திருச்சபை நம்ம பாராட்டணும். பவுல் சொன்ன காரியத்தை அவர்கள் கேட்டு அது பிரகாரம் நடந்ததான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல ஆவியானவர் யோவானுக்கு சொல்லுகிறாரு, எபேசியர் திருச்சபைக்கு நீ சொல்லு, நீ பாவம் செய்கிறவர்களுக்கு இடம் கொடுக்காம இருந்த, பாவத்துக்கும் இடம் கொடுக்காம இருந்த என்று சொல்லி. இன்னைக்கு அது ரொம்ப முக்கியம். முதல் காரியம் ஆண்டவர் பாராட்டுறாரு, உன்னோட கிரியையிலும் நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உன்னோட பொறுமையையும் நான் பாராட்டுகிறேன். அடுத்தது பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் நீ இருக்கிற, அதையும் நான் பாராட்டுறேன். அடுத்தது 3வது என்ன பாராட்டுறாரு? தொடர்ந்து 3வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனம். நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தினால் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அதையும் அறிந்திருக்கிறார், பிரயாசப்பட்டதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் கஷ்டப்படுவதற்கு, அவர் நாமத்தின் நிமித்தம் கஷ்டப்படுகிறதுக்கு ஜனங்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். அதையும் ஆண்டவர் பாராட்டுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பார்த்து பாராட்டுகிறார். அவருக்காக நம்ம என்னெல்லாம் செய்யறோம் என்று சொல்லி அவர் பார்த்து பாராட்டுறார். ஏன் தெரியுமா? அவர் நம்ம நடுவில் இருக்கிறார். என்ன சரியா இருக்குது என்று சொல்லி அவர் பார்த்து பாராட்டுகிறார். மனிதர்கள் தான் பாராட்டாமல் இருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் பாராட்டுகிறார். இன்னைக்கு நான் ஒரு திருச்சபை போதுகிறாங்க, உங்களுக்கு நான் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், கொடுக்கிற திருச்சபையாக இருக்கிறீர்கள், நான் பாராட்டுகிறேன். ஆசீர்வதிக்கிற திருச்சபையாக இருக்கிறீர்கள், நான் பாராட்டுகிறேன். உதவி செய்கிற திருச்சபையாக இருக்கிறீர்கள், நான் பாராட்டுகிறேன். நல்ல விஷயம். திருச்சபையில் இருக்குது, ஜனங்கள் நீங்க செய்கிறீர்கள், நான் பாராட்டுகிறேன். பாராட்டத்தை நம்ம கற்றுக்கொள்ள நம்ம வாழ்க்கையில இயேசுவே பாராட்டுறார். ஆமென். மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 11. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உன் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாக்கியவான்கள். அப்படின்னா எபேசியர் திருச்சபை பாக்கியவான்கள். ஏன்னா ஆண்டவர் நாமத்துக்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்காக பாடுபட்டு இருக்கிறோம்? ஞாபகம் வருது, எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பாவுக்கு செய்கிற ஊழியத்தில் ஒரு நாள் எதிர்த்து பகுதியில் ஃப்ளாட்ஸ் இருக்குது, ஆனால் எதிர்த்து முன்னுக்கு இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க, பிளாக், முன்னே பிளாக், சரியா? இங்கே 4வது மாடியில் மேல் பக்கத்தில் நம்ம ஊழியம் நடக்கும். முன்னுக்கு இருக்கிற பிளாக், ஏத்தாப்பில் இருக்கிற பிளாக்ல வந்து நம்ம திருச்சபையில் உள்ளவங்க தான், ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் சிந்தனை கொஞ்சம் பிரச்சனை, சரியா? அது சிந்தனையில பிரச்சனை இருக்குனால என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மா செய்கிற ஊழியத்தில் வேனெல்லாம் எடுத்து போயிட்டு ஆட்களை கொண்டு வரும்போது
ஃபிளாட்ஸ் நிறைய செவுரு இருக்கும் தானே, படிக்கிற இடத்துல செவுரு இருக்கும், போஸ்ட் பாக்ஸ் வைக்கிற இடத்துல செவுரு இருக்கும். எல்லா இடத்துலையும் எங்கள் அம்மாவோட பேரை பெருசாக எழுதிட்டு தப்பான எப்படி சொல்றது, தப்பான ஒரு காரியம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க பெண்களை வைத்துக்கொண்டு அப்படின்ட்டு சொல்லி சின்ன சின்னதா இல்லை, பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி ஒட்டல, கேன் ஸ்ப்ரே இருக்கு தெரியுமா, கிராஃபிட்டி வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. கிராஃபிட்டினா என்ன தெரியும் தானே, சவுத்துலலாம் மியூரல் வரைவாங்களே, ஏதாச்சும் வாழ்ந்து வச்சுருந்தா பரவாயில்ல. எங்கள் அம்மாவோட பேர், எங்கள் அம்மாவோட பேர் எல்லாத்தையும் எழுதி வச்சு கீழே நீங்கள் ப்ரொசிட் தமிழ் என்னது, விபச்சாரம், பெண்களை போட்டு நீங்கள் விபச்சாரம் செய்வீங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல இல்லை, இப்படி மேலே பார்த்தாலும் இருக்கும், இப்படி சைடில் பார்த்தாலும் இருக்கும், இங்கிட்டு பார்த்தாலும் இருக்கும். கீழே எழுத முடிஞ்சு அங்கேயே எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. நல்ல வேலை அங்கேயே எழுதலை. பார்க்குற இடத்துல எல்லாம் போஸ்ட் பாக்ஸ் பண்ணுக்கு ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்க போதை எங்கே போவாங்க, வெளியே போயிட்டு வந்தோடனே போஸ்ட் ஏதாச்சும் வந்திருக்காங்க. உள்ளுக்கு என்ன இருக்கிறது பார்க்க முன்னாடி எங்கள் அம்மா பேர் எங்கள் அப்பா பேரை பார்த்துட்டு தான் போவாங்க. என்ன ஒரு ஆசீர்வாதம். ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் அது ஒன்றுமே செய்ய கிடையாது. எங்கள் அப்பா முடிஞ்ச வரைக்கும் அழிக்க பார்த்தாரு, அதை அழிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ இருந்துச்சு, சரியா. ஆனால் இன்னைக்கு அதே மறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ஃப்ளாட்ஸ்லேயே பண்ணிக்கிற பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, தெரில மறைஞ்சிருச்சு. அந்த குடும்பமும் இப்போ அங்கே இல்லை, எங்கே இருக்கிறாங்க தெரியல, நம்ம மட்டும் தான் கேட்கணும். ஆனால் ஊழி எங்கே வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமென். ஏன்னா அஸ்திபாரம் ஆண்டவராக இருக்கிறார். அந்த கஷ்டத்தை பார்க்கிறவர், கஷ்டத்தை கடந்து போகும்போது ஆண்டவருக்காக, ஆண்டு நமக்காக இருக்கிறது எங்களாக இருக்கிறார். ஆமென். விழாக்கள் ஊழியம் செய்யும் போது குருபங்களை ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சோடனே முதல் கால் வந்துச்சு மேல இருந்து, நம்மளோட மாநாட்டு பாட்டில இருந்து ஒரு கால் வருது, சரியா. பாட்டில் இருக்கிறவங்க கால் பண்ணி என்ன கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டப்பா, 150 ஆண்டு அறியாதவங்க வந்திருந்தாங்க, எவ்வளோ பெரிய விஷயம், ஊழி நல்லா ஓடிட்டு இருக்குன்னு சொல்லல. விழாக்கா அங்கே இருக்குது, நீங்க எங்க ஆரம்பிச்சீங்க? இங்க வேற திருசபை கிட்ட இருக்குது, அவங்க செஞ்சிருக்கலாமே. மனுஷன் பாராட்ட மாட்டான், ஆனா ஆண்டவர் பாராட்ட தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த ஊழியம் என்ன ஓடிக்கொண்டு இருக்குது, ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் வரும் நாட்களில் ஆண்டவர் அந்த பகுதியில் பெரிய காரியங்கள் செய்வார். தெய்வ ஜனமே ஆண்டவருக்காக கஷ்டப்படுகிறத ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். சரியா. அந்த 3 காரியத்தை ஆண்டவர் பாராட்டுகிறார். செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆண்டவர் பார்க்கிறார். 3வது பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறத ஆண்டவர் பார்த்து பாராட்டுகிறாரு. 3வது அவருக்காக கஷ்டப்படுகிறதையும் ஆண்டவர் பார்க்கிறார், அதான் பாராட்டுகிறார். ஆமென். அடுத்தது இப்பதான் முக்கியமான காரியம் இருக்குது. அடிக்கிற கரம் தான் அடிக்கும், அடிக்கிற கரமும் அடிக்கும். பாராட்டுறாரு, அடுத்தது குற்றச்சாட்டு கொடுக்கிறாரு. accusation. First was appreciation, now is accusation. குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போமே. 4வது வசனத்தை வாசி. ஆனாலும் இந்த வார்த்தை வந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். அப்புறம் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது, ஆனா ஒன்னே ஒன்று குறை இருக்குது. ஆரம்பத்தில் நீ வச்சிருந்த அன்பை விட்டுட்ட, ஆக முக்கியமானதை விட்டுட்டியே. அதுதான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். நல்லா கவனமா பார்க்கணும். ஆரம்பத்தில் நீ வைத்திருக்கிற அன்பை விட்டேன்னு தான் போட்டிருக்குது. என் மேல வைத்திருக்கிற அன்புன்னு சொல்லு. அப்படின்னா ஆண்டு மேலேயும் அவங்க அன்பு வச்சு, ஜனங்கள் மேலேயும் அங்க அவங்களுக்குள்ளாலே அன்பு இல்லை. மற்றது எல்லாத்தையும் செய்யறாங்க, உண்மைதான். மேபி தனிப்பட்ட முறையில் செஞ்சிருப்பாங்க, ஆனா உள்ளார அன்பு இல்லையே. என்னங்க பிரயோஜனம்? இன்னைக்கு உண்மையான சம்பவத்தில் நான் நிறைய தடவை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். திருமணம் பண்றதுக்கு முன்னாடி 7-8 வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க. எத்தனை வருஷம்? 7-8 வருஷம். ஸோ நம்ம நினைச்சிருக்கோம், ஓகே அவங்க தான் கல்யாணம் பண்ண போறாங்கன்னு. திடீர்னு பத்திரிக்கை வரும், பத்திரிக்கையில வேற பேர் இருக்கும். என்னாச்சு, என்னப்பா ஆச்சு, ஏன் வேற ஆள் கல்யாணம்? மிந்தி மாதிரி அன்பு இல்லை. மிந்தி லவ் பண்ணும்போது அந்த ஒரு லவ் இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு, அது இல்லை. அப்ப இருந்துச்சு, இப்ப இல்லையா. எங்க போச்சு? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 30 வருஷம் திருமணம் பண்ணிட்டு டைவோர்ஸ். யான்னு சொல்லி போய் கேட்டா
ஆரம்பத்தில் இருந்த அன்பு இப்ப இல்லை. எங்க போச்சு? இன்னைக்கு ஆண்டவர் மேலேயும் அப்படிதான். நல்லா ஊழியம் செஞ்சீங்களே, ஏன் அப்படி இருக்கிறீங்க? ஆரம்பத்தில் இருந்த அன்பு இப்ப போச்சு. இந்த திருச்சபைக்கும் அதே பிரச்சனை தான். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் முதல் வசனம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வசனம் 1. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். எப்படி இருக்குமா? டின் கோசம் தருமா? காசட்டில போட்டு ஆட்டினா அப்படிதான். ஒண்ணுமே இல்லை, புரோஜனம் கிடையாது. அதே வார்த்தை 2வது வருஷத்துல 3வது வருஷத்துல வாசல் ஆயிட்டாரு. சரியா? அதே தான் பவுல் சொல்லுகிறார் திரும்பியும். இதெல்லாம் இருக்கு அன்புலனா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு திருச்சபை என்னென்னோ திட்டம் எடுக்கிறார்கள். 10,000 வெள்ளி 10,000 கிறிஸ்துமஸ் நேரத்துல செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணி அன்புலனா என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு பயங்கரமா பில்டிங் ப்ராஜெக்ட் போடலாம், பயங்கரமான மினிஸ்ட்ரி ப்ராஜெக்ட் போடலாம், பயங்கரமான திட்டங்கள் போடலாம், பயங்கரமா காரியங்கள் செய்யலாம், என்ன விதமான யோசிச்சு என்னென்னமோ செய்யலாம், என்னென்னமோ பண்ணலாம். ஆனா அன்பு இல்லைன்னா ஆண்டு ஒண்ணே ஒண்ணா கேட்கிறாரு, என்ன பிரயோஜனம்? திருசபைக்குள்ளார இன்னும் கோபம், திருசபைக்குள்ளார இன்னும் பொறாமை, திருசபைக்குள்ளார இன்னும் ஒருவர் மூஞ்சி பார்த்து பேச முடியலன்னா கட்டணத்தை கட்டி ப்ரோக்ராம் போட்டு ப்ராஜெக்ட் போட்டு காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. ஆண்டு இந்த திருச்சபைக்கு அதான் சொல்கிறாரு, பாவத்துக்கு நீ இடம் கொடுக்க மாட்டே, ரொம்ப நல்லது. நீ எனக்காக கஷ்டப்படுற, ரொம்ப நல்லது. ஆனா நீ வச்சிருந்த அன்பை காணுமே, என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் ஆண்டு கேட்கிறாரு. பிரயோஜனம் கிடையாது, பிரயோஜனமே இல்லையே. எல்லாம் இருந்து எல்லாமே இருந்து அன்பு இல்லைன்னா என்னங்க பிரயோஜனம்? நல்ல ஒரு காடி வாங்கிட்டு ஆனா அதுக்கு எண்ணெய் ஊற்றி ஓட்ட முடியல, என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, உன் அன்பு எங்கன்னு சொல்லி. இது ஆயத்து பண்ணும்போது எனக்கும் மனசுல ரொம்ப குத்துருச்சு. 2 மணி நேரம் முழங்கால் பண்ணிட்டு நான் ஜெபிப்பேன் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. இப்ப நீங்களே என்னை பார்த்து கேளுங்க, எத்தனை தடவை பார்த்து முழங்கால் பண்ணிட்டு நீங்க ஜெபிக்கிறீங்க? ஜெபிக்கலன்னு நான் சொல்லல, ஆனா எத்தனை தடவை அந்த 2 மணி நேரத்தை நான் டச் பண்ணியிருக்கேன்னு கேளுங்க. இப்ப ஊழியத்துல இருக்கிறனால ஜெபிக்க முடியாது. அஸ்டேம்ல இருக்கும்போது இந்த கிளாஸ் அந்த கிளாஸ், இந்த மீட்டிங் அந்த மீட்டிங் அந்த ப்ரோக்ராம், எங்க உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அதே கேள்விதான். ஆண்டு கேட்கிறான், அன்பு எங்க? ரட்சிக்கப்படும் போது வா என்ன ஒரு ஆர்வம். இந்த பலூன்ல காத்து ஊத்திட்டு தெரியுமா, இப்படி விட்டா சத்தம் போட்டு ஒரு ஆர்வம் பண்ணுமே, அதுதான் காத்து கொடுத்து பொத்துணு கீழே ஊத்துறான். அவ்வளவுதான். அந்த ஆர்வத்துல தான் ஆண்டு கேட்கிறாரு, எங்க அந்த அன்பு? பாராட்டினாலும் ஆண்டு எச்சரிக்கிறார், குற்றச்சாட்டு சொல்கிறார், உன் அன்பை நீங்க யோசிச்சு பாரு. தேவஜனமே, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். இன்னைக்கு யான் இந்த காரியத்தை திருசபைக்கு ஆண்டு சொல்ல நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த திருசபை பாவத்துக்கு இடம் கொடுக்கல, நல்லதா தப்பா? ஆண்டுக்காக கஷ்டப்படுறாங்க, நல்லதா தப்பா? நல்ல கிரியை இருக்குது, நல்லதா தப்பா? இதெல்லாம் இருந்து அன்பு எப்படி மிஸ் பண்ணிருக்கோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. அன்பு இருந்தாதான் தியாகம் பண்ணுவோம், அன்பு இருந்தாதான் ஆண்டுக்காக உண்மையா இருப்போம். எப்படி அப்ப ஆண்டு சொல்ல முடியும் அன்பு எங்க போச்சுன்னு? என்ன தெரியுமாங்க எங்க பிரச்சனை? அந்த ஊழியம் பேர்ல, ஊழியம் செய்கிற பேர்ல ஆண்டவரை மறக்கிறது தான் பிரச்சனை. இனி நம்ம திருசபைக்கு செய்யறது எல்லாத்தையும் ஊழியம் சொல்லி நம்ம பார்த்து கொண்டு ஆண்டவர் மறந்துட்டோம்னா ஆண்டவர் பார்த்து கேட்பா, நீ செஞ்சாலும் நல்லதுதான், இதெல்லாம் செஞ்ச சரி, அன்பு எங்க? இன்னொரு ஞாபகம், உண்மையா நடந்த கதை. ஃபோட்டோல சின்ன பிள்ளைங்க வாடி பிள்ளைங்க திறந்த தயவுசெய்து செஞ்சிடாதீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, நான் செஞ்சுட்டேன். சரியா? அறியாத வயசுல ஸ்கூலில் பரீட்சை உட்காந்துருக்கும். சரியா? ஏசிய ஸ்கூல்,
அந்த நீல கலர் அதே மேக்ஸ் தான். சரியா? உட்காந்து பரிசை எழுதும்போது பக்கத்துல எல்லாம் நோட் அடிக்கிறேன், கிளாஸ்மேட் தானே. பரிச்சை நேரம் டீச்சர் அப்படியே லைட்டாக வெளியே போயிட்டாங்க. இப்போ என்ன நடக்கும் பரிச்சை நேரம்? 12வது கேள்விக்கு என்ன பதிலான்னு கேட்டோன்னே மேக்ஸு எழுதுறது சரியா, ரவுண்டு போகிறது இல்லை. ரவுண்டு போகிறதுனா ஏபிசி போட்டலாம். நானு அதுக்கு ஜாலம் கரைஞ்சா, அதாவது 1 கூட்டல் 1னா எழுதிட்டு தானே 2 போடுவோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதிட்டேன், ஆனா பதில் தான் தெரியல. அப்ப பக்கம் கேட்டேன், நீ கணக்கெல்லாம் போட்டுட்ட பதில் தெரியல. அவன் படிப்பாளி, இப்ப டாக்டர் இல்லை, டாக்டர் இப்ப அவன் டாக்டரா இருக்கிறான் அலுவலகத்துல. அவன் படிப்பாளி, பார்த்தேன் இதான் பதில்னு சொல்லிட்டான். இப்ப நான் என்ன பண்ணேன், பதில மட்டும் எழுதிட்டேன். இப்ப என் டீச்சர் கூப்பிட்டான் மறுநாள் 2 நாள் பிறகு, தம்பி இங்க வா. நானும் சரி ஒன்று நல்லா செஞ்சிருப்போம் கூப்பிட்றாரு, இல்லைன்னா மோசமா செஞ்சிருப்போம் கூப்பிட்றாரு. போனேன் ஆஃபீஸ்க்கு. நீ போட்டிருக்கிற உன்னோட ஜாலம் தெரிஞ்சா, அதாவது நீ போட்டு எழுதி இருக்கிற ஒன்றும் இந்த பதிலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா பதில கரெக்டா போட்டிருக்கேன். பதில் கரெக்டா இருக்குது, வேலை அதோட வேலை தவறா இருக்குது. உண்மையை சொல்லு, இது ஓம் பதிலா பக்கத்துல உள்ள பதிலா? டீச்சர் கிட்ட நியாயம் தானே. பாண்டும் அதெல்லாம் கேட்கிறாரு, எல்லாத்தையும் நீ செஞ்ச உண்மைதான், ஆனா உள்ள அன்பு இல்லையே, எப்படி முடியும்? நான் கேட்கறது நியாயம் தானே, ஆண்டு கேட்கறதும் நியாயம் தானே. சரி போட்டிருக்கிற, சரி அதெல்லாம் போட்டேன், ஆனா பதில் அப்படி வரலையே, அன்பு இல்லையே. ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இப்ப அந்த அன்பை மறுபடியும் எப்படிங்க சரிப்படுத்தலாம்? வாசிப்போம் அடுத்த வசனம். ஆகையால் மறுபடியும் ஆகையால் வருது. ஆகையால் நீ எந்த இடத்துல இருந்து விழுந்து போன என்று சொல்லி நினைத்து பார். அப்படின்னா முதல் காரியம், நீ அன்றைக்கு அவ்வளவு அன்பா இருந்த என்கிட்ட இப்ப நீ நினைச்சு பார்க்கணும். அப்ப ஆண்டு கொடுக்கிற அந்த குற்றச்சாட்டை இந்த திருச்சபை எப்படி சரிப்படுத்தலாம்னா நினைத்து பார்க்கணும். எங்க என்று விழுந்த என்று சொல்லி நினைத்து பார். இன்னைக்கு நம்ம எப்படி ஆண்டுக்காக ஊழியம் வந்து ஆரம்பத்துல உக்ரான குழுவினர் இருந்தாலும் சரி, இல்லை ரட்சிக்கப்பட்ட புதுசுல எவ்வளவு ஆர்வத்துல நம்ம ஊழியம் செஞ்சிருப்போம், எவ்வளவு பாரத்தோட நம்ம ஊழியம் செஞ்சிருப்போம். இப்ப ஆண்டு சொல்றாரு, நினைச்சு பாரு. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நாங்க இப்படி செஞ்சோம், அதை கேட்க நான் வரல, இன்னைக்கு நீ என்ன செய்ய போற? எங்க இருந்து விழுந்திருக்கன்னு நினைச்சு பாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், எங்க இருந்து விழுந்திருக்கிறேன்னு சொல்லி நினைச்சு பாரு. ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்து திருசபையில வச்சு, உன்னை கிறிஸ்துவ குடும்பத்துல வச்சு, ஊழியத்தை கொடுத்து எல்லாத்தையும் வச்சு, ஆனா வேணான்னு சொல்லி நீ வெளியே போயிட்டு அங்க பாடாப்பட்டு வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருக்கும்போது ஆண்டு ஒன்னே ஒன்றா சொல்றாரு, நீ எங்க இருந்து விழுந்திருக்குன்னு சொல்லி நினைச்சு பாரு. முதல் காரணம் நினைச்சு பார்க்கணுங்க. நீ நம்ம பிரச்சனையை நினைச்சு பார்க்காதனாலதான் தேவையில்லாத காலத்துல நினைச்சு பார்ப்போம். 30 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இப்படி பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட், அதனாலதான் நான் என்ன பேசல, அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டுக்காக கூட செஞ்சு யாரையா நினைச்சு பார்ப்பா? ஒரு ஃபேமஸ் ஒருத்தர் சொன்னார், பின்னாடி பார்த்துட்டு முன்னாடி ஓடு, லுக் பேக் டு மூவ் ஃபார்வர்ட். எங்க ஒழுங்கன்னு சொல்லி, எங்க இருந்து ஒழுங்கு இருக்கோன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு விழுந்து போன ஆண்டவர் சொல்றார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். எங்க இருக்கு அடுத்த வாசனம்? மனம் திரும்பணும். அடுத்தது எங்க இருந்து விழுந்தன்னு சொல்லி யோசிச்சுட்டு ரெண்டாவது மனம் திரும்பணும். மனம் திரும்புறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? காட்டுறேன். மனம் திரும்புறதுக்கு என்ன அர்த்தம்னா, முன்னுக்கு கிட்ட ஆண்டவர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இங்க உலகம் இருக்குது, சரியா? இப்ப நம்ம எங்க பார்த்து போய்கிட்டு இருக்கிறோம்? பாவம் செய்கிறவர்கள் உலகத்தை பார்த்து கொண்டு. இப்ப ஆண்டவர் மனம் திரும்ப என்று சொல்கிறார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, திரும்பு, என்னைய பாரு, அதுதான் அர்த்தம். அப்பனா இப்படி நடந்துட்டு இருக்கிறோம் பாவத்தை நோக்கி. ஆண்டவர் சொல்கிறார், நினைத்து பாரு. நீ எங்க இருந்து விழுந்த நினைச்சு பாரு. நினைச்சு பார்த்துட்டு திரும்பு. நம்ம நினைச்சு பார்த்துட்டு இன்னும் அப்படியே போயிட்டு இருந்தோம்னா பிரோஜனம் கிடையாது.
இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம் இப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு திரும்பாம இன்னும் அப்படியே போனா அப்படி புத்திரிக்கிறது அவ்வளவு மனம் திரும்பு. எங்க இருந்து விழுந்திருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு மனம் திரும்பு. ஆண்டவர்கிட்ட திரும்ப நான் சொல்றேன். அப்படி திரும்பும் போது ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாப்போம். தொடர்ந்து வாசி. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டையை உன்னோட விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன். அங்கிருந்து நீக்கி விடுவேன். நீ திரும்புற வரைக்கும் நான் காத்திருந்துட்டு என் 2வது வருகைக்கு அப்புறம் நான் வரேன்னு ஆண்டு சொல்ல கிடையாது. சீக்கிரமாக நான் வருவேன் ஆண்டு சொல்கிறார். ஆனா என்ன தெரியுமா பிரச்சனை? அவரோட டைம் நம்மளோட டைம் வேற மாதிரி ஓடுது. அதுதான் பிரச்சனை. அவர் சீக்கிரம்னு சொல்லுகிறத சொல்லுவார். இதான் வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. வரல அலட்சியம் மறந்துடாரு. பட்டு அடிச்சா போட்டுட்டு போயிரு. ஜாக்கிரதை. நினைவு கூர்ந்து மனம் திரும்பு, இல்லைன்னா நான் விடைக்கிறேன் ஆண்டு சொல்றேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் 7 திருச்சபைக்கும் அந்த 7 குத்து வழக்கு வச்சுதான் பேசிக்கொண்டே இருப்பாரு. சரியா? அந்த குத்து வழக்குல தான் ஆரம்பத்தில் சொல்றாரு, குத்து வழக்கு எங்க இருக்குது? என் கையில இருக்குது. 1வது அதிகாரம் 20வது வசனம், 2வது அதிகாரம் 1வது வசனம். அந்த குத்து நடுவில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? வாசம் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டு சொல்கிறாரு. இப்ப வாசம் பண்ணிட்டு இருக்கிற நானே அடுத்தது என்ன பண்ணுவோம்? உன்னோட விளக்கு தூக்கி விளக்கிறவன் ஆண்டு சொல்கிறார். அப்ப 7 இருக்கிற இடத்துல 6 தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல பிரச்சனை தான் இருக்கும். அதுதான் விளக்கிட்டாரு. எவ்வளவுதான் ஓடுனாலும் ஆண்டு செஞ்சு ஓட வேணும். சரியா? ஓடி அது எப்படி இருக்குன்னு அனுபவப்படணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப என்கிட்ட சொல்லிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆண்டு வந்து ஓட போறேன். எனக்கு சின்னங்கா இருக்கும். உங்க வாழ்க்கையை பார்த்து நான் கத்துக்கலாம்ல. எவ்வளவு தூரம் ஓடுறீங்க, இங்கெல்லாம் ஓடுறீங்கன்னு சொல்லி. சரியா? தயவு செஞ்சு ஆண்டவர்கிட்ட ஓடாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், விளக்க நான் வீசிடுவேன் சொல்லி ஜாக்கிரதையா போங்க. பழைய ஏற்பாட்டை பார்த்தோம்னா விளக்குக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி நம்ம புரிந்து கொண்டோம்னா அது இன்னும் ஆழமா புரியும். எங்க இருக்கும் விளக்கு? பழைய ஏற்பாடுல கூடாரத்துல எங்க இருக்கும்? கூடாரத்துல இருக்கும். பிரச்சனை கேட்கறதுக்கு தயவு செஞ்சு. சரியா? கூடாரத்துல இருக்கும். மோசஸ் காலத்துல கூடாரத்துல இருக்கும். யாற்றாகும் அதிகாரத்தை போய் வாசிங்க, லேவியர் புஸ்தகத்தை போய் வாசிங்க. இருக்கும். மகாபரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும். சரியா? பரிசுத்த ஸ்தலத்துல மகாபரிசுத்த அந்த சைடு தான் இருக்கும். வெளியே இருக்காது. ஆனா அது பரிசுத்தமான இடத்துல இருக்கும். ஆண்டு அதான் சொல்லுகிறாரு, பரிசுத்தமான இடத்துல ஆண்டு இருக்கிற இடத்துல அது இருக்கும். நீ ஜாக்கிரதை நவுத்திடுவேன் ஆண்டு சொல்கிறார். ஆண்டு நவுத்தினார்னா மிக மோசமா இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கும். கரிசி 7வது வசனத்தை வாசிக்கலாம். 6வது வசனம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து நான் ஆரம்பத்தில் விலைக்கு சொல்லிட்டேன். 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்குள்ளே சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். காது இருக்கிறவன் கேட்க. இது என்னது? காது இருக்குதானே? இருக்கா இல்லையா? பஸ் இருக்கு. பஸ்ல ஃபேஸ் மாஸ்க் நிற்காது. பஸ் விழுந்திருக்கும். காது இருக்குதானே? காது இருக்கிறவன். ஆனா நிறைய பேருக்கு காது இருந்தும் கேட்க மாட்டேது. இந்த பைப் மாட்டிக்கிச்சுனா இருக்கு தெரியுமா? இந்த பம்மை அதை வச்சு கொஞ்சம் உள்ளுக்குள்ள அழுக்க நாட்டே எடுக்கணும். காது இருக்கிறவன் கேட்க கடவான். என்னத்தை கேட்க கடவுளும் தொடர்ந்து வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனின் பரதேசின மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. யாருக்கு கொடுக்கப்படும்? ஜெயம் கொள்கிறவனுக்கு, வெற்றி பெறுகிறவனுக்கு என்ன கொடுக்கப்படுமா? நம்ம ஸ்டேட்ல எல்லாம் பிரைஸ் சொல்லி பட்ஜெட் போட்டு பிரைஸ் கொடுப்போமே, அது கிடையாது. இந்த ஷூ பாக்ஸ் வச்சு கிஃப்ட் கொடுக்குறோமே, அது கிடையாது.
என்னத்த கொடுப்பாரா? என்னத்த கொடுப்பாரா? ஜீவ அப்பத்தை கடைசியா நீங்க எங்க வாசிங்க? சரி, எங்க கடைசியா பாத்தீங்க? பாத்தீங்களா? பாத்தீங்கன்னா என்கிட்ட கொடுங்க. பைபிள்ல கடைசியா எங்க வாசிச்சீங்க ஜீவ கனின்னு சொல்லி? சொல்லுமா சொல்லுமா. ஏன் முழுங்கி முழுங்கி சொல்லு கரெக்டா சொல்லுமான்னு சொன்னாலும் ஆதி ஆகமத்துல. ஆமா தானே? ஆதாம் ஏவாள் கதை நீங்க பாத்தீங்கன்னா 2 மரம் நடுவில் இருக்குது. என்ன மரம்? ஜீவ பழம். நம்தான் சும்மா சொன்னேன், அண்ணன் கேட்ட சொன்னாரு. சரியா? ஜீவ அப்பமும் சரியும் தவறும் அறிந்து கொள்ற ஞானத்தின் பழமும் இருந்துச்சு. நல்லா யோசிங்க, இது ஆழமா யோசிங்க, அப்பதான் இதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஆதாமும் ஏவாளும் ஜீவ பழத்தை சாப்பிட்டு இருந்தா பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு மனுஷன் நம்ம ஒவ்வொரு பேரும் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த மரத்துல இருக்க பழத்தை சாப்பிடுறது பிரகாரம் இந்த மரத்தை சாப்பிட்டாங்க. ஆமாவா இல்லையா? பாவம் பூமிக்கு வந்தது. பாவம் வந்தனால இயேசு கிறிஸ்து வரதா இந்த சூழ்நிலை வந்துச்சு. இயேசு வந்துட்டு போயிட்டாரு, 2வது வரைக்கும் வரப்போகுது. நம்ம இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமா தானே? அதை ஆண்டவர் மறுபடியும் சரிப்படுத்துகிறார். உனக்கு நான் இன்னும் 2 மரம் கொடுக்க மாட்டேன், ஒரே ஒரு மரம் தான். ஜெயம் கொள்கிறவனுக்கு அடுத்தது ஒரே ஒரு மரம் தான். என்ன மரம்? ஜீவ அப்பம். எதுனால நம்ம கஷ்டப்பட்டோமோ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு புதிய ஒரு ஆரம்பத்தை ஆண்டு கொடுக்கிறாரு. யாருக்கு? ஜெயம் கொள்கிறவனுக்கு. இப்ப எதுல இருந்து ஜெயம் கொள்ளணும்? அந்த அன்பை மட்டும் தெரியுமா? அந்த அன்பை கொடுத்து விடும். அப்படின்னு நம்ம ஜெயம் பெறுவோம். அப்படி ஜெயம் பெறும்போது எதுனால இன்னைக்கு மனுஷன் உலக பிறப்புல இருந்து இன்ன வரைக்கும் கஷ்டப்படுகிறானோ அதை ஆண்டு மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஜீவ அப்பத்தை கொடுக்கிறார். இதுக்கப்புறம் நமக்கு இன்னும் பிரச்சனை பாடு வராது. யானை நம்ம ஜெயம் கொண்டுட்டோம், ஆண்டவர் ஜீவ கனியை கொடுக்கிறார். ஆமென். இப்ப அந்த வசனத்தோட ஆழம் நமக்கு தெரியும். தேவஜனமே, நீங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களுக்குள்ளார நீங்க இதெல்லாம் செய்வீங்க. நம்ம திருச்சபை வச்சுக்கோமா? பிராக்டிகலா பேசுறதுல வச்சுக்கோங்க. நல்லா கொடுக்குறீங்க, நல்லா கட்டி திருச்சபை நல்லா வச்சிருக்கிறீங்க, எல்லாத்தையும் நான் பாராட்டுகிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டு இருந்தீங்க, இப்பெல்லாம் 8 மணிக்கு வந்துடுறீங்க, நான் பாராட்டுறேன். சரியா? உண்மையா சொல்றேன். இன்னைக்கும் பயந்துகிட்டே இருந்த ஜனங்கள் லேட்டா வந்துடுவாங்க, 8 மணிக்கு நான் வந்துட்டீங்க. ஏறக்குறைய 95% நான் வந்துட்டீங்க. தேங்க்யூ, பாராட்டுறேன், ஆண்டும் பாராட்டுறேன். ஆனா அடுத்தது ஆண்டு கேட்கிறாரு, அவர் மேல வச்சிருந்த அந்த முதல் அன்பு இருக்குதா? உலகத்துல எது வந்தாலும் எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டுக்காக நான் நிற்பேன், ஆண்டுக்கு கொடுத்த நேரத்தை நான் கொடுப்பேன், ஆண்டுக்கு செய்ய வேண்டிய காலத்தை நான் செய்வேன். அது எந்த சோதனையா இருந்தாலும் பரவாயில்ல, அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டுக்கு நான் கொடுக்கறத கொடுப்பேன், அவர் மேல நான் அன்பு வச்சிருக்கேன் சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆரம்பத்துல வேதத்தை வாசிச்சப்ப நம்ம வாசிச்சுட்டு இருக்கிறோமா? ஆரம்பத்துல ஜெபித்த ஜெபத்தை நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோமா? திருச்சபை ஊழியத்துல ஆரம்பத்துல எந்த ஆர்வத்தோட நம்ம இருந்தோமோ அதே ஆர்வத்தோட நம்ம இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா ஆண்டு கேட்கிறாரு, என் மேல நீ வைத்திருந்த முதல் அன்பு எங்கே? ஜனங்கள் மேலேயும் எவ்வளவு நல்லா பேசி கொண்டு இருந்த, இப்ப நீங்க இந்த 2 குடும்பம் பேசாம இருந்துச்சுன்னா ஆண்டு அதே கேட்கிறாரு. எனக்கு பகுதியில் ஆண்டு சொல்லல, என் மேல வச்சு இந்த முதல் அன்பு எங்கன்னு ஆண்டு சொல்ல கிடையாது. முதல் அன்பே இல்லை அப்படின்னா அன்பே இல்லை அந்த திருச்சபையில. ஜனங்களுக்குள்ளாரே பிரச்சனை, ஜனங்களுக்கும் ஆண்டுக்குள்ளாரே பிரச்சனை. ஆண்டு கேட்கிற எங்க அந்த அன்பு? நீ நம்ம சோதித்து பார்க்கணும். ஆண்டு கேட்கிறாரு, எங்க அந்த அன்பு என்று சொல்லி அதை சோதித்து பார்த்துட்டு, எப்படி சோதித்து பார்க்கணும்? முதலாவது நினைக்கணும், இங்கேருந்து உடுத்தோம் நினைச்சிட்டு மனம் திரும்பிட்டு ஆண்டுகிட்ட போகணும். இல்லைன்னா விளக்கு நவுத்தி வந்துட்டார், இப்படி ஃபியூஸை கழட்டிட்டாருன்னா போச்சு.
ஃபியூஸை பிடுங்கி விட்டாருன்னா ஜாக்கிரதையா இருக்கும். ஜெயம் கொள்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? ஜீவ வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. யாருக்குமே அது கொடுக்கலங்க. ஆதாம் ஏவாளுக்கும் இருந்துச்சு, ஆனா அவங்க சாப்பிடல. ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, இப்ப நான் கொடுக்க போறேன். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் அதுதான். அந்த முதல் அனுபவிங்க. ஆண்டு மேலையும் நம்ம ஒருவருக்குள்ளார வச்சிருந்த அந்த அன்பு எங்கே ஆண்டவர் கேட்கிறார். அந்த கேள்விக்கு நம்ம தான் பதில் கொடுக்கணும். இதை ஆயத்தப்படுத்தும் போது நான் பதில் கொடுத்துட்டேன், உங்க பெண்ணுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி என்னால் உறுதியாக சொல்ல முடியுது. பதில் கொடுத்துட்டேன்னு சொல்லி அந்த கேள்விக்கு நீங்க போய் பதில் கொடுங்க. கண்ணை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். எந்திரிச்சிருக்கோம், எந்திரிச்சு நாம் ஜெபம் செய்வோம். அந்த வேட்டை ஆண்டவரையா பார்க்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ராஜா, எபேசியர் திருச்சபைக்கு நீர் கேட்ட ஒரு கேள்வி, முதல் அன்பு எங்கே என்று சொல்லி. தேவஜனமே, அதே கேள்வி நாங்கள் எங்களை பார்த்து கேட்கிறோம். உண்மையிலே நாங்கள் வைத்திருந்த அந்த முதல் அன்பு ஆண்டவரே எங்கே? அந்த கேள்விக்கு நாங்கள் பதில் கொடுக்கணும். ஆண்டவரே, எங்க இருந்து விழுந்தா என்று நீ சொல்லி, அப்படின்னா ஆண்டவரே உண்மையிலும் ஜனங்கள் நாங்கள் ஒருவருக்குள்ளார வைத்திருக்கிற அன்பு இல்லைன்னா ஆண்டவரே நாங்கள் கீழே விழுந்துட்டோம் தான் அர்த்தம். ஊழியம் செய்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம், இதை கட்டுறோம், அதை பண்றோம், இது பண்றோம், எல்லாத்தையும் பண்றோம். ஆனா இந்த வசனத்தை வாசிக்கும் போது நன்றாகவே எங்களுக்கு தெரிகிறது, ஆண்டவரே அதெல்லாம் செய்தால் நாங்கள் மேலே போக கிடையாது. உண்மையில் அன்பு வைக்க மட்டும் தான் நாங்கள் மேலே போகிறோம். அதனால தான் அன்பு எங்கேன்னு சொல்லி நீ கேட்கும் போது கீழே விழுந்துட்டா என்று நீ சொல்லுகிறேன். தேவஜனமே, அப்படியே ஆண்டவரை சொல்லுவோம். ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே உண்மையில நாங்கள் முதல் அன்பு நாங்கள் ஆரம்பத்தில் வைத்திருந்த அந்த அன்பு நாங்கள் ஆண்டவரை இழந்து போயிருந்தோம். ஆண்டவரை இந்த நிலைமை சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரை கிளீன் பண்ணி இல்லாவிட்டால் ஆண்டவரே அதே அன்போடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம சொன்னோம்னா ஆண்டவரே அந்த அன்பை நாங்கள் இழந்துராதபடி எங்களை காத்துக்கொள்ள மாட்டவரை, நாங்கள் உழுந்துராதபடி எங்களை காத்துக்கொள்ள மாட்டவரை, இன்னும் உண்மை மேல் அன்பு செய்ய எங்களுக்கு நீ கிருபை தாரும். உலகத்தின் மேலே ஆசை வைத்துக் கொண்டு, உலகத்தின் பிரகாரம் சிந்தித்துக் கொண்டு, உலகத்தின் பிரகாரம் யோசித்துக் கொண்டு, பேசிக்கொண்டு, செயல்பட்டு கொண்டு இருப்பது ஆண்டவரே உண்மையில் அன்பு இருக்கு என்று சொல்லி காட்டவில்லை. ஆண்டவரே உலகத்தின் மேலே ஆசை அதை எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே உண்மையில் நாங்கள் அன்பு வைக்கணும். அந்த அன்பு இன்றைக்குமே உறுதியாக இருக்கணும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லி நிறைய காரியங்கள் செய்து அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நீ சொல்லுகிறீர். ஆண்டவரே ஒன்றுமே இல்லை. வேதத்தில் நீனும் சீஷர்கிட்ட சொன்னீர், ஆண்டவரே தேவனே தேவனே என்று சொல்லி வந்தாலும் நாமத்தில் நான் தீர்க்க தரிசன வார்த்தைகள் நான் குறித்தேன், ஊழியர்கள் செய்தேன் என்று சொன்னாலும் நான் உன்னை அறியேன் என்று நீ சொன்னேன். உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும் நீ அன்பு வைக்க நினைக்கிறார். முற்றிலுமாக கருத்து நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீ வழி நடத்தி ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே திருச்சபை முடிந்தது பிறகு நாங்கள் போவோம். ஆண்டவரே மீண்டும் அடுத்த வாரம் வரும் வரைக்கும் நாங்கள் இருப்போம் இந்த உலகத்துல இருந்தாலும் ஆண்டவரே உலகத்தை நேசிக்காமல் உண்மை மேலே அன்பு வைக்க எங்களுக்கு நிற்கிறவே தாரும். எங்களுக்கு நீ கற்றுத்தாரும். முற்றிலுமாக கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீ வழி நடத்தும். ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பேருடைய ஆசீர்வாதம் வராதவர்களை நீ கொண்டு வரும். ஆண்டவரே வராதவர்களை நீ ஆசீர்வதி. ஆண்டவரே ராஜா எங்களோடு நீ தங்கிடும். ஆண்டவரை எங்க சென்றாலும் இதுக்கு பிறகு நடக்கிற ஊழியங்கள் ஆண்டவரை இதுக்கு பிறகு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரை நீ ஆசீர்வாதத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வர வரைக்கும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளோட நீ தங்கிடும். ஆண்டவர் வேலை செய்கிறவர்களோட நீ தங்கிடும். வீட்டில் இருக்கிறவர்களும் நீ தங்கிடும். ஆண்டவரை போக்கிற வரத்தில் பாதுகாப்பு கொடுத்து எங்களை நீ வழி நடத்தும். முற்றிலுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழி நடத்தும். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே ஆமென்.